الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற நம்முடைய வகுப்பில் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ் ஒருவன் என்கிற ஏகத்துவத்தை பற்றி நாம் சில விஷயங்களை பார்த்தோம். இன்றைய இந்த வகுப்பில் நாம் ஏகத்துவத்துக்கு மாற்றமான செயல் மற்றும் கொள்கையாகிய இணை வைப்பு குறித்து இன்ஷா அல்லாஹ் சில அடிப்படை விஷயங்களை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இணை வைப்பு என்பதை அரபியிலே ஷிர்க் என்று சொல்லுவோம். ஷிர்க் என்று சொன்னால் இறைவனுக்கு இணையாக்குவது, இணை வைப்பது, அசோசியேட்டிங் பார்ட்னர் என்று அர்த்தம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது ஷிர்க் என்பது பாவங்களில் மிகப்பெரிய பாவம். அதைவிட பெரிய பாவமே கிடையாது, அதைவிட பெரிய அநீதியே கிடையாது. மிகப்பெரிய அக்கிரமம், மிகப்பெரிய அநீதி படைத்த இறைவனுக்கு படைப்பினங்களை இணையாக்குவது. அன்பார்களே, பாவங்கள் என்பது ஏராளம். இறைவனுக்கு மாறு செய்யும் விதமான செயல்கள் என்பது ஏராளம். பொய் சொல்வது ஒரு பாவம், திட்டுவது பாவம், புறம் பேசுவது பாவம், மது அருந்துவது பாவம், திருடுவது பாவம், கொள்ளையடிப்பது பாவம், மோசடி செய்வது பாவம், விபச்சாரம் செய்வது பாவம், மானக்கேடான விஷயங்களை பேசுவது பாவம், பொய் சாட்சி சொல்வது பாவம், அநியாயம் செய்வது பாவம், வணக்க வழிபாடுகளை செய்யாமல் இருப்பது பாவம், தொழுகை விடுவது பாவம், நோன்பை விடுவது பாவம். நிறைய பாவங்கள் உண்டு. ஆனால் இந்த பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்று சொன்னால் இறைவனுக்கு இணை வைப்பதுதான். அதை விட பெரிய எந்த பாவமும் கிடையாது. அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன உதாரணம். அன்பானவர்களே, ஒரு கணவர் இருக்கிறார். அந்த கணவனுடைய மனைவி என்பவள் கணவனுடைய ஒரு கட்டளைக்கு மாறு செய்கிறாள் சொன்னால் தப்புதான், பாவம் தான். கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது ஒரு பாவம் தான். கணவரிடத்தில் அந்த மனைவி ஏதோ போய் சொல்கிறாள் சொன்னால் பாவம் தான். கணவருக்கு ஏதோ ஒரு விஷயத்திலே மாறு செய்கிறாள் என்று சொன்னால் பாவம் தான். கணவருடைய வார்த்தையை எந்த விதத்தில் மீறி நடந்தாலும் அது பாவம் தான். ஆனால் கணவரை விட்டுவிட்டு வேறு ஆணோடு தொடர்புகள் வைத்துக் கொண்டால் நவுதுபில்லா, அது அந்த மனைவி கணவர் விஷயத்தில் செய்யக்கூடிய எல்லா குற்றங்களை விட பெரிய குற்றம் இல்லையா? அதை விட ஒரு மனைவி கணவர் விஷயத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு குற்றமும் பெரிய குற்றம் ஆக முடியாது. இது ஒரு சின்ன உதாரணம் புரிந்து கொள்வதற்கு. அப்படி இருக்கு அன்பானவர்களே, படைத்த இறைவனுக்கு நாம் மாறு செய்யும் விதமாக பொய் சொன்னாலும் பாவம் தான், திருடினாலும் பாவம் தான், அந்த இறைவனுக்கு மாறு செய்யும் விதமாக தொழுகை விட்டாலும் பாவம் தான், எல்லாமே பாவம் தான். ஆனால் ஆக பெரிய பாவம் படைத்த அந்த இறைவனுக்கு பிறரை இணையாக்குவது, அந்த இறைவனை வணங்குவது போல் பிறரை வணங்குவது. இதை விட எந்த ஒரு பாவமும் பெரிய பாவம் ஆக முடியாது. ஆக இணை வைப்பது, படைத்த இறைவனுக்கு இணை கற்பிப்பது ஏன் பெரிய பாவம் என்பதை நாம் நினைச்சு வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு தந்தை இருக்கிறார். இது ஏன் பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணங்கள் எல்லாமே. ஒரு தந்தை இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அந்த தந்தையுடைய பேச்சை மீறினால், ஏதாவது ஒரு விதத்திலே மீறி நடந்தால் அது தப்புதான். அதை அந்த தந்தை என்பவர் மன்னித்து விட கூட கூடும். அவர் மன்னித்து விடுவார் பெருந்தன்மையோடு. ஆக எந்த விதத்தில் அந்த பிள்ளைகள் மாறு செய்தாலும் அதை அந்த தந்தை பொறுத்துக் கொள்வார். அதை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையும் பெரும்பாலும் தந்தைமார்களுக்கு இருக்கும். ஆனால் சொந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தந்தையை விட்டுவிட்டு யாரோ ஒருவரை அப்பா அப்பா என்று சொல்லி போனால் இதை ஒரு தந்தையால் தாங்கிக் கொள்ள முடியுமா? தந்தைக்கு எந்த விதத்தில் அவர்கள் மாறு செய்தாலும் பிள்ளைகள் தந்தை என்கிற அடிப்படையில் மன்னித்து விடுவார். சரி, பிள்ளைகள் தவறு செய்யதான் செய்வார்கள், அதையெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, அதை அடிப்படையாக வைத்து இப்போதும் பிள்ளைகளை வெறுத்து விடக் கூடாது, மன்னித்து விடலாம் என்று பெருந்தன்மையும் மன்னித்து விடுவார். ஆனால் பிள்ளைகள் தன்னுடைய சொந்த தந்தையை விட்டுவிட்டு யாரோ ஒருவரை அப்பா அப்பா என்று சொல்லி போனால், தன்னுடைய தேவைகளை அவரிடத்தில் போய் கேட்டால், தந்தை என்று ஒருவர் இருக்கிறார், அதுவும் அந்த தந்தை கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறார், அவ்வளவு நேசிக்கிறார். ஆனால் அந்த தந்தையை விட்டு யாரோ ஒருவரை அப்பா அப்பா என்று சொல்லி போவது
தனக்கு தேவையான விஷயத்தை அந்த நபரிடம் போய் கேட்பது, நௌதுபில்லா. இதை ஒரு தந்தை பொறுத்துக் கொள்வாரா? நான் என்னுடைய பிள்ளைகளை அவ்வளவு நேசிக்கிறேன், கேட்டால் வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் யாரோ ஒருவனை பார்த்து அப்பா என்று அழைக்கும் செய்கிறார்கள், தனக்கு தேவையானதை அந்த நபரிடம் போய் கேட்கிறார்கள் சொன்னால் எவ்வளவு இது பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படும் தந்தை பிள்ளைகள் என்கிற அந்த விஷயத்திலே. இப்படி கணவர் தொடர்பான உதாரணம், தந்தை தொடர்பான உதாரணத்தை வைத்து அன்பானவர்களே, ஓரளவுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு பிறரை இணையாக்குவது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை ஓரளவுக்கு நம்மால் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள முடியும். ஆக இணை வைப்பு எவ்வளவு பெரிய அக்கிரமம் என்பதை நாம் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை இப்போது பாருங்கள். இணை வைப்பை விட பெரிய எந்த ஒரு பாவமும் கிடையாது. மார்க்க ரீதியாக இணை வைப்பு ஷிர்க் தான் ஆக பெரிய பாவம், மிகப்பெரிய அநியாயம். அதற்கான ஆதாரம் என்ன? குர்ஆனில் இருந்து லுக்மான் என்கிற அத்தியாயத்தின் 13வது வசனம். அந்த வசனத்தில் லுக்மான் என்கிற ஒரு நல்லடியார் தன்னுடைய பிள்ளைக்கு நல்லுபதேசம் செய்யும் பொழுது இவ்வாறு சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். என்ன மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதே. ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநீதியாகும். ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநீதியாகும் என்று அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக இணை வைப்புதான் மிகப்பெரிய அநீதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸில் இதற்கான ஆதாரம், ஹதீஸ் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, நபிகள் நாயகம் அவர்களுடைய பொன்மொழிகள், அவர்கள் சொன்ன வார்த்தைகள். ஹதீஸில் இதற்கான ஆதாரம் என்று பார்க்கும் பொழுது ஒரு செய்தியிலே நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மிகப்பெரிய பாவம் என்ன என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அலா உனப்பிஉக்கும் பிஅக்பரில் கபாயிர். பாவங்களில் ஆக பெரிய பாவம் என்ன என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இணை வைப்புதான் மிகப்பெரிய பாவம். அடுத்து பெரிய பாவம் என்பது தாய் தந்தைக்கு நோவினை செய்வது, தாய் தந்தைக்கு மாறு செய்வது, நோவினை செய்வது. அதற்கு அடுத்து பெரிய பாவம் பொய் சாட்சி சொல்வது. பொய் சாட்சி சொல்லி யாருக்கோ போக வேண்டிய சொத்தை யாருக்கோ வாங்கி கொடுப்பது, பொய் சாட்சி சொல்லி யாருக்கோ கொடுக்க வேண்டிய தண்டனை யாருக்கோ வாங்கி கொடுப்பது. இப்படி பொய் சாட்சி செய்து, பொய் சாட்சி சொல்லி பிறருக்கு நோவினை இழைப்பது, தீங்கு இழைப்பது, இது மிகப்பெரிய பாவம் என்பதாக இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸிலே நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் அவர்கள் கேள்வி கேட்பார்கள், பெரும் பாவம் எது யா ரசூலல்லாஹ்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக். அல்லாஹ் உன்னை படைத்திருக்க நீ அந்த அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. படைத்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு கண்ட விஷயங்களை வணங்குவது, படைத்த இறைவனை அல்லாஹ்வை விட்டுவிட்டு படைப்பினங்களை வணங்குவது, இதுதான் ஆகப்பெரிய பாவம். அடுத்து பெரிய பாவம் எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்க, இந்த தகவலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது பெரிய பாவமாக சொன்னார்கள், தன்னுடைய சொந்த பிள்ளை, தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்வது. அந்த காலத்தில், இந்த காலத்தில் கூட வறுமைக்கு பயந்து நினைச்சுவார்கள், சொந்த பிள்ளைகளை கொலை செய்து விடுவார்கள். எதற்காக குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் தெரியவில்லை, பெற்றெடுத்த பிறகு வறுமைக்கு பயந்து கொலை செய்து விடுகிறார்கள். ஆக இது மிகப்பெரிய பாவம். அடுத்து எது மிகப்பெரிய பாவம் என்று கேட்க, விபச்சாரம். குறிப்பாக அண்டை வீட்டாரின் பெண்ணோடு, அண்டை வீட்டார் என்று யார் இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், துரோகம் செய்யக்கூடாது. ஆக மிகப்பெரிய துரோகம் செய்யும் விதமாக அண்டை வீட்டாரின் பெண்ணோடு விபச்சாரம் செய்வது என்று சொன்னார்கள். அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லது பல பெரும் பாவங்களை, இதெல்லாமே பெரும் பாவங்கள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுவார்கள், பெரும் பாவங்களுடைய பட்டியலை சொல்வார்கள். ஆனால் எல்லா ஹதீஸ்களிலும் முதலாவது ரசூல் அவர்கள் சொன்ன பெரும் பாவம் இந்த இணை வைப்பு தான். இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் சொல்வார்கள், அழித்து நாசமாக்கும், அழித்தொழிக்கும் 7 பெரும் பாவங்களை விட்டு தூரமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இங்கு வேறு விதமாக ரசூல் அவர்கள் பெரும் பாவங்களை பட்டியலிடுவார்கள். ஆனால் இந்த ஹதீஸிலும் முதலாவது பெரும் பாவம் இணை வைப்பு தான், ஷிர்க் தான். இணை வைப்பு, கொலை செய்வது, இணை வைப்பு, அடுத்து சூனியம் செய்வது, அடுத்து கொலை செய்வது, வட்டி சாப்பிடுவது, அனாதையின் சொத்தை அபகரித்து சாப்பிடுவது, களத்தில்
புற முதுகு காட்டி பயந்து ஓடிவிடுவது, அப்பாவி பெண்கள் மீது அவர்கள் விபச்சாரம் செய்ததாக அவதூறு சொல்வது, இன்னும் பல தகவல்கள் உண்டு. அன்பார்களே, மார்க்கம் சொல்கிறது இணை வைப்புதான் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அநீதி. அது ஏன் மிகப்பெரிய அநீதி என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் ஆரம்பத்தில் சில உதாரணங்களை சொன்னோம். அதை கொண்டு நாம் இணை வைப்பை விட எதுவும் பெரிய பாவம் ஆக முடியாது என்பதை உணர வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் உள ரீதியாக. அப்படிப்பட்ட பெரும் பாவமாக இந்த ஷிர்க், இணை வைப்பை செய்தால் என்ன ஆகும், அதனுடைய விளைவுகள் என்ன என்று பார்த்தால், அன்பார்களே, இந்த உலகத்தில் அதனுடைய விளைவு, நாம் படைத்த இறைவனுக்கு என்னதான் வணக்கங்களை செய்தாலும், தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள் கொடுப்பது, படைத்த இறைவனை துதிப்பது, திக்ரு செய்வது, படைத்த இறைவனத்தில் துவா செய்வது, பிரார்த்தனை செய்வது என்று என்னதான் வணக்க வழிபாடுகளை செய்தாலும், இணை வைப்பு என்கிற இந்த பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவம் என்ன செய்விடும், எல்லா நன்மைகளை அழித்து நாசமாக்கிவிடும். நாம் ஏற்கனவே சொன்ன அந்த உதாரணத்தை மீண்டும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு. ஏன் இணை வைப்பு என்கிற அந்த பாவத்தை செய்தால் ஏன் மற்ற பாவங்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த உதாரணத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனைவி கணவன் விஷயத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய துரோகம், வேறு ஆணோடு தொடர்புகள் வைத்துக் கொள்வது, கள்ள தொடர்புகள் என்று சொன்னோமே. அந்த மனைவி உதாரணத்திற்கு கணவன் விஷயத்திலே மற்ற எல்லா விஷயங்களில் நல்ல மனைவியாக இருக்கிறாள், நல்ல மனைவியாக இருக்கிறாள், கணவனுக்கு மாறு செய்வதில்லை, கணவனை கண்ணியப்படுத்துகிறாள், கணவனுக்கு பணிவிடை செய்கிறாள், எல்லா விதத்திலும் ஒரு நல்ல பெண்ணாக இருந்தும் வேறு ஆணோடு தொடர்பு வைத்திருப்பது அந்த கணவருக்கு தெரிந்து விட்டால் என்னாகும், ஒரு உண்மையான ஒரு மானஸ்தன், ஒரு ரோஷம் உள்ள ஒரு ஆணாக இருந்தால், கள்ள தொடர்புகள் வைத்த அந்த மனைவி பணிவிடை செய்தாலும் சரி, கண்ணியப்படுத்தினாலும் சரி, கணவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் எல்லாமே நல்ல விதத்தில் செய்த பிறகும் இந்த ஒரு குற்றத்தின் காரணமாக, குறிப்பா இந்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்தால், அந்த கணவன் அந்த நன்மைகளை கவனத்தில் கொள்வானா, அல்லது செய்த இந்த துரோகத்தை அடிப்படையாக வைத்து அந்த மனைவியை விட்டு விடுவானா? தந்தையுடைய உதாரணத்தை நாம் சொன்னோம். ஒரு பிள்ளை இருக்கிறார், தந்தையை கண்ணியப்படுத்துகிறார், தந்தையுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கிறார், எல்லா விதத்திலும் நல்ல ஒரு பிள்ளையாக இருக்கிறார். ஆனால் யாரோ ஒருவரை அப்பா அப்பா என்று சொல்லி, ஏதோ ஒரு பேச்சுக்கா ஃப்ரெண்ட்ஸுடைய அப்பாவையும் நாம் பார்த்து என்ன செய்வோம், அப்பா என்று சொல்லுவோம். ஆனால் தந்தையுடைய அந்தஸ்தில் வைக்கும் அளவுக்கு அப்பா என்று சொல்வது, குறிப்பாக யாரோ ஒருவர் வந்து கேட்கும் பொழுது, சரியா, உங்களுடைய அப்பா யாருப்பா என்று கேட்க, இன்னார் என்று சொல்லி சொந்த தந்தையின் பெயரை விட்டுவிட்டு யாரோ ஒருவருடைய பெயரை சொன்னால், குறிப்பா இந்த இடத்தில் அந்த தந்தை இந்த குற்றத்தை மன்னிப்பாரா? என்னதான் அந்த பிள்ளை மற்ற விஷயத்தில் அப்பா சொல்லும் பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இந்த குற்றத்தை அந்த தந்தை என்ன செய்ய மாட்டார். உங்களுடைய தந்தை யாருப்பா என்று கேட்க யாரோ ஒருவருடைய பெயரை சொன்னால் இந்த குற்றத்தை அந்த தந்தை மன்னிக்க மாட்டார், அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்த விஷயத்தில் அன்பானவர்களை, குறிப்பாக வேறு விதத்தில் கூட நீங்கள் யோசித்து பாருங்கள். மாறு செய்யக்கூடிய சில விஷயங்களில் மாறு செய்யக்கூடிய மனைவி, ஆனால் அந்த மனைவி கள்ள தொடர்புகள் வைத்துக் கொள்ளவில்லை. இதுக்கு நேர்மாறாக எல்லா விதத்தில் நடந்து சரியான விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய மனைவி, ஆனால் கள்ள தொடர்புகளை வைத்துக் கொள்கிறாள். இரண்டு விஷயத்தில் எதை ஒரு கணவன் மன்னிப்பான், எதை மன்னிக்க மாட்டான் என்று யோசித்து பாருங்கள். அதே போல்தான் சில விஷயங்களில் தந்தைக்கு மாறு செய்யக்கூடிய பிள்ளை, ஆனால் அப்பா யார் என்று கேட்டால் என்னுடைய தந்தை இன்னார் என்று தந்தையுடைய பெயரை சொல்கிறார். ஆனால் ஒரு மகன் தந்தையுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறார், ஆனால் அப்பா யார் என்று கேட்டால் இன்னார் என்று மாத்தி சொன்னால் எந்த விஷயத்தை தந்தை பொறுத்துக் கொள்வார், எதை பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்று யோசித்து பாருங்கள். இது ஓரளவுக்கு இந்த ஷிர்க் என்பதை அல்லாஹ் ஏன் மன்னிக்க மாட்டான், அந்த ஷிர்க் ஏன் மற்ற நன்மைகளை அழித்து விடும் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். உள ரீதியாக அதை உணர்வதற்கு ஷிர்க் ஏன் அவ்வளவு பெரிய பாவம். ஆக என்னதான் நாம் நன்மைகளை செய்தாலும், தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள் என்று ஷிர்க் என்கிற பாவத்தை செய்து விட்டால் அந்த நன்மைகள் எல்லாமே அழிக்கப்படும். அல்லாஹ் அந்த நன்மைகளை பார்க்க மாட்டான், ஷிர்க் செய்ததை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பான். இதை குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6ஆம் அத்தியாயம் 88வது வசனத்திலே சொல்கிறான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன்.
நபிமார்களுடைய பெயர்களை சொல்லிவிட்டு, இதற்கு முந்தைய வசனத்தில் 88க்கு முன்பு 18 தூதர்களுடைய நபிமார்களுடைய பெயர்களை சொல்லிவிட்டு புகழ்ந்து விட்டு அடுத்து 88வது வசனத்திலே சொல்கிறான், இந்த நபிமார்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையில் இணை வைத்திருந்தால், ஷிர்க் செய்திருந்தால் அவருடைய நன்மைகள் எல்லாமே அழிந்து போயிருக்கும், நாசமாக போயிருக்கும். ஆகவே ஒரு மனைவி என்னதான் கணவனுக்கு பல நன்மைகள் பல பணிவிடைகள் செய்தாலும் கணவனுக்கு துரோகம் செய்து விட்டால், பத்தினியாக இல்லாமல் வேறு ஆணோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் எப்படி அந்த நன்மைகள் எல்லாமே நாசமாக போய்விடுமோ அந்த கணவனுடைய பார்வையில், எப்படி பல விதத்தில் தந்தையை கண்ணியப்படுத்தி தந்தைக்கு பணிவிடை செய்து நடந்தாலும் அப்பா யார்ப்பா என்று கேட்க இன்னார் என்று மாற்றி சொன்னால் அந்த விஷயத்தை ஒரு தந்தை பொறுத்துக் கொள்ள மாட்டாரோ, செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு அது இருக்குமோ, இதை வைத்து நாம் ஏன் இந்த ஷிர்க் என்பது மற்ற நன்மைகளை அளிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மார்க்கம் சொல்கிறது, இணை வைப்பு எல்லா நன்மைகளை அழித்து நாசமாக்கிவிடும். அன்பார்ந்தவர்களே, ஷிர்க் இந்த இணை வைப்பு குறித்து புரிந்து கொள்ள வேண்டிய 3வது முக்கியமான விஷயம்தான், இந்த இணை வைப்பு என்கிற பாவத்தை செய்யும் நிலையில் ஒருவர் இறந்து விட்டால், மரணம் அடைந்து விட்டால் இந்த இணை வைப்பு என்கிற பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்படாது. ஒரு தந்தை பல தவறுகளை மன்னிக்கலாம், பிள்ளை செய்யக்கூடிய தவறை, ஆனால் அப்பா யார் என்று கேட்க இன்னார் என்று மாற்றி சொன்னால் அதை ஒரு தந்தையால் பொறுத்துக் கொள்ள முடியாது, அதை அவர் மன்னிக்க மாட்டார். ஆம், அந்த பிள்ளை நான் சொன்னது தவறு என்று மன்னிப்பு கேட்டு வந்தாலே தவிர, ஆனால் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த தந்தை அந்த குற்றத்தை மன்னிக்க மாட்டார். ஒரு கணவர் தனக்கு துரோகம் செய்யக்கூடிய மனைவியை மன்னிக்க முடியாது என்று சொன்னால், இணை வைப்பு படைத்த இறைவனுக்கு படைப்பினங்களை இணையாக்குவது என்பது மன்னிக்கப்படாத ஒரு பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்ன யோசிக்கலாம், இறைவன் ஷிர்க்கையும் மன்னிக்கலாமே விரும்பினால், இல்லை மன்னிக்க மாட்டான், ஷிர்க் மன்னிக்கப்படாத ஒரு பாவம், ஏன் மன்னிக்கப்படாத பாவம் என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்வதற்காக இப்போது நாம் சொன்ன உதாரணங்கள், அந்த உதாரணம் கூட என்ன கிடையாது, அல்லாஹ்வுக்கு 100% ஒத்துப்போகக்கூடிய உதாரணம் கிடையாது. காரணம், அங்கு கணவனுக்கு ஒரு மனைவி இன்னொரு ஆணை இணையாக்குகிறாள், இவரும் ஒரு ஆண் அவரும் ஒரு ஆண், ஆனால் இவர் கணவர் அவர் கணவர் கிடையாது, ஆனால் இருவரும் யார், மனிதர்கள். ஒரு பிள்ளை தந்தைக்கு இணையாக இன்னொரு நபரை தந்தை என்று சொல்கிறார், யார் உன்னுடைய தந்தை என்று கேட்க பேரை மாற்றி சொல்கிறார், தப்புதான், ஆனால் இருவரும் மனிதர்கள். ஆனால் இங்கு இறைவனுக்கு எதை நாம் இணையாக்கினாலும் நாம் இறைவனுக்கு இணையாக்கக்கூடிய அந்த பொருள் என்னது, படைப்பு, படைப்பாளன் கிடையாது, படைப்பு. அந்த உதாரணம் இந்த உதாரணம் 100% ஒத்து போகாது, ஓரளவுக்கு புரிந்து கொள்வதற்காக அந்த உதாரணங்கள். ஆக அதுவே மன்னிக்கப்படாத ஒரு குற்றம் என்று சொன்னால், இங்கு இறைவனுக்கு நாம் எதை இணையாக்கினாலும் அது படைப்பது, இறைவன் கிடையாது, படைப்பு. படைப்பை அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வந்து நிப்பாட்டுவது எவ்வளவு பெரிய குற்றம் அது. ஆக ஷிர்க் இணை வைப்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு குற்றம் என்பதை நாம் உணர வேண்டும். உண ரீதியாக அதை நாம் புரிந்து கொண்டால்தான் அதை விட்டு நாம் ஒதுங்கி இருப்போம். மேலும் மார்க்கம் ஏன் அதை அவ்வளவு பெரிய குற்றம் என்று சொல்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த குற்றத்தை செய்யும் நிலையில் ஒருவன் இறந்து விட்டால் அது மன்னிக்கப்படாத பாவமாக இருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறது. ஆக நிசா அத்தியாயம் 4வது அத்தியாயம் 116வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை தவிர வேறு பாவங்களை மன்னிக்கிறான், ஆனால் இணை வைப்பை மன்னிப்பதில்லை. ஆக இணை வைப்பு மன்னிக்கப்படாத ஒரு பாவம். உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது 40 வருடங்கள் 50 வருடங்கள் 60 வருடங்கள் ஒருவர் இணை வைப்பில் வாழ்ந்து பிறகு ஓர் இறைவனை தான் வணங்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையை புரிந்து இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நேரான பாதைக்கு ஏகத்துவ கொள்கைக்கு வந்து விட்டால் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவார். எவ்வளவு காலம் அவர் இணை வைத்திருந்தாலும் சரி. ஆனால் இணை வைத்த நிலையிலேயே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால், மரணித்து விட்டால் அது மன்னிக்கப்படாத பாவம் என்று மார்க்கம் சொல்கிறது. அது ஏன் மன்னிக்கப்படாத பாவம் என்பதை நாம் அந்த உதாரணங்களை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்பானவர்களே, இணை வைக்கும் நிலையில் ஒருவர் இறந்து விட்டால் அந்த இணை வைப்பு மன்னிக்கப்படாது என்று சொன்னோமே, அப்படி இருக்க மன்னிக்கப்படாது என்று சொன்னால் அடுத்து என்ன, இறைவன் அந்த அடியாரை குறித்து என்ன தீர்ப்பு சொல்வார் என்று சொன்னால், அந்த அடியாருக்கு நிரந்தர நரகம். ஏக இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த அடியாருக்கு நிரந்தர நரகம் என்பதுதான் அந்த அடியாருக்கான கூலியாகும். ஆக இந்த இணை வைப்பு நிரந்தர நரகத்தை பெற்றுத் தரக்கூடிய பாவமாகும். இதை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். 5வது அத்தியாயம் 72வது வசனம், யார்
அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவன் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறான், ஹராமாக்கி விடுகிறான். மேலும் அவருடைய இருப்பிடம் நிரந்தர நரகமாகும் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். ஆக அன்பானவர்களே, ஷிர்க் என்பது நிரந்தர நரகத்தை தேடித்தரக்கூடிய ஒரு பாவமாகும். அதை விட எந்த ஒரு பெரிய கை சேதமும் இருக்க முடியாது. ஷிர்க் செய்யாத நிலையில் படைத்த இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட்ட நிலையில் நாம் அந்த இறைவனை சந்தித்தால் தான் நமக்கு மறுமை வாழ்க்கை வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு ஒரு வசனத்திலே சொல்கிறான், எவர்கள் ஷிர்க் இணை வைப்பு என்கிற இந்த அநியாயத்தை கலக்காத விதத்திலே நம்பிக்கை கொண்டு இறைவனை சந்திப்பார்களோ அவர்களுக்கு தான் அபயம் உண்டு, அவர்களுக்கு தான் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு என்பது வழங்கப்படும் என்று சொல்கிறான். ஆக இந்த இணை வைப்பு ஏன் மிகப்பெரிய பாவம், ஏன் இந்த இணை வைப்பு என்பது மன்னிக்கப்படாது என்பதை உணர்ந்து புரிந்து இணை வைக்காத நிலையில் இறுதி மூச்சு வரை இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய உண்மையான இறை விசுவாசிகளாக நாம் வாழ வேண்டும். ஏக இறைவனாகிய அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக, இணை வைப்பை விட்டு பாதுகாப்பானாக, இறைவனை மட்டுமே எல்லா விதத்திலும் வணங்கி வழிபடக்கூடிய உண்மையான அடியார்களாக நம்மை ஆக்கிருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.